Hi students, Unit 5, Exercise 5.3, 13th problem. Given question, find the intercept. So, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? Intercept தான் கண்டுபிடிக்க போறோம். So, intercept நமக்கு two difference இருக்கு. ஒன்னு y intercept, அடுத்தது intercept form. y interceptனா நமக்கு என்னது? c யோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? y intercept சொல்லுவோம். அடுத்து நமக்கு intercept form x by a plus y by b equal to 1. So, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Intercept form. So, நமக்கு இந்த questionல y intercept கொடுக்கல, அப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போறதில்ல. செகண்டா இருக்கு x by a plus y by b equal to 1 தான் யூஸ் பண்ண போறோம். Made by the following lines on the coordinate axis. So, இதுக்கப்புறம் நம்ம கொடுத்திருக்க coordinate axis யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போட போறோம். Subdivision 1 நான் போட்டு காமிக்கிறேன். Subdivision 2 நீங்க ஹோம்வொர்க்கா போடுங்க. Subdivision 1 solution 3x minus 2y minus 6 equal to 0. So, நமக்கு என்ன தெரியும்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் தெரியும். x by a plus y by b equal to 1. இதான் யூஸ் பண்ண போறேன். நான் எதுக்கு சைடுல எழுதுக்கேன்னா சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்க எழுதிருக்கேன். இதை நான் ஃபார்முக்கு வரும்போது நம்ம காட்ட போறோம். ஸோ ஃபார்முலா நமக்கு எப்படி வரணும்னா லாஸ்ட் இங்க 1ன்னு வரணும். அப்போ லாஸ்ட் 1ன்னு வரணும். இதுல கான்ஸ்டன்ட் இருக்கணும். இங்க -6 இருக்குல்ல, அப்போ அது ஈக்குவலுக்கு இந்த சைட்ல கொண்டு போங்க. ஏன்னா நமக்கு இந்த ஃபார்முலாவோட சைட்ல என்ன இருக்கு? ஈக்குவலுக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. அதால 3x minus 2y equal to -6 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? +6 சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்? இந்த சைட்ல கண்டிப்பா 1 இருக்கணும். ஸோ அதான் நம்ம ஃபார்முலாவோட மெத்தடு. ஸோ அப்போ நம்ம 1ன்னு மாற்றணும். அப்போ 6 1ன்னு மாற்றணும். என்ன பண்ணும்? ஃபுல் ஈக்குவேஷனை 6ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைடட் பை 6. இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால ஃபுல்லா டிவைட் பண்ணும். அப்பதான் 1 வரும். ஸோ இங்க 6 இருக்கு, அதில் 6ஆல டிவைட் பண்றேன். 3x by 6 minus 2y by 6 equal to 6 by 6. So, இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 6 is 1 6 is 6 1 தான் இருக்கும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ண முடியும். 1 3 is 3 2 3s are 6 1 2 is 2 3 2s are 6. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத எழுதுங்க. நியூமரேட்டர்ல எதுவுமே இல்லை. 1 தான். 1 into x x தான். x by 2 minus 1 into y தான். y by 3 equal to 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளோட ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்துடும். x by a plus y by b equal to 1. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்டர்செப்ட்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ இன்டர்செப்ட்னால நமக்கு என்னது? a வேல்யூ b வேல்யூ தான் நமக்கு. ஸோ a வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு? ஃபார்முலா படி கீழே x கீழே இருக்கிறது என்னது? a ஓட வேல்யூ 2 and b equal to b இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. ஃபார்முலா படி நமக்கு இங்க பிளஸ் தான் இருக்கணும், ஆனா இங்க மைனஸ் இருக்கு. அப்போ எதோட வேல்யூ வந்து இந்த மைனஸா எடுத்துக்கணும்? b யோட வேல்யூ தான். ஸோ b வேல்யூ இஸ் -3. ஸோ a வேல்யூ b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இன்டர்செப்ட் மீன்ஸ் இந்த a வேல்யூவும் b வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி? x by a plus y by b equal to 1. ஸோ இதே மாடல் தான் சப்டிவிஷன் 2. 4x plus 3y plus 12 equal to 0. 12 அந்த பக்கம் போகும்போது -12 மாறும். ஸோ -12 என்ன பண்ணும்? ஃபுல் வேல்யூவையும் -12 டிவைட் பண்ணுங்க. வர ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா அதையும் கன்ஃபார்மா டினோட் பண்ணணும். ஸோ இங்க டினோட் பண்ணிருக்கல மைனஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. Find the equation of a straight line. கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? Find the equation of a straight line கண்டுபிடிக்க போறோம். இதுல 2 சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முதல்ல பார்ப்போம். Passing through 1, -4. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1, -4. ஸோ அப்போ இது x, அடுத்த வேல்யூ y and has intercept which are in the ratio. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செப்ட்னா நம்ம இப்பதான் பார்த்தோம். y இன்டர்செப்ட்னா தான் c. ஜென்ரலா இன்டர்செப்ட்னா நமக்கு என்னது? அந்த x by a plus y by b equal to 1 தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாரு? and has intercept which are in a ratio. ஸோ இன்டர்செப்ட் லாஸ்ட் क्वेश्चन நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 13th क्वेश्चनல a வேல்யூவும் b வேல்யூ. ஸோ அப்போ என்ன கொடுத்தாங்கன்னா ரேஷியோல a வேல்யூவும் b வேல்யூ கொடுத்துருக்காங்க 2:5ன்னு. ஸோ क्वेश्चनலேயே கொடுத்தாங்க, நான் எழுத மாட்டேன். 2:5. ஸோ அப்போ a வேல்யூ b வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 2 and 5 தெரிஞ்சிச்சு. ஸோ given values a வேல்யூ ரேஷியோ நம்ம எப்படி எழுதுவோம்? a ratio b equal to 2:5. So a value is 2 and b value is 5. கொஸ்டின்ல நமக்கு a வேல்யூவும் b வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இது யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்செப்ட்னு கேட்டதால அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலால போட போறோம். ஏன்னா நமக்கு இன்டர்செப்ட்டும் ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்முலா நமக்கு என்னது? x by a plus y by b equal to 1. ஸோ ரெக்வயர்டு ஈக்குவேஷன் நமக்கு இந்த ஃபார்முலா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் பாருங்க. இந்த ரேஷியோ நம்ம பைல எழுதும்போது எப்படி எழுதுவோம்? a by
பி. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்க நியூமரேட்டராகவும் செகண்ட் டினாமினேட்டரும் எழுதுவோம். ஈக்குவல் டு அப்போ 2/5 எழுதுவோம். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு பாருங்க, ஏ வேல்யூ பி வேல்யூ. ஸோ எதுவுமே நமக்கு தெரியாது, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஏ பி இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோல கொடுத்துருக்கிறத நம்ம இப்படிதான் எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் வேல்யூஸை. இது ரேஷியோ வேல்யூஸ் தான். நாம தான் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரேஷியோனா என்ன இருக்குது, மொத்த வேல்யூஸ்ல 5 மடங்கு பினும் 2 மடங்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மொத்தமா ஒரு பவுல் இருக்குன்னா, ஸோ ஒரு ஃபுல் பாட்டில் இருக்குன்னா அந்த ஃபுல் பாட்டில்ல 2 இந்த 2 பாக்ஸ் மட்டும்தான் என்னது ஏவோட வேல்யூ. 1 2 3 4 5. ஸோ இந்த 5 பாக்ஸஸ் என்னது பியோட வேல்யூ. ஸோ நமக்கு பாக்ஸஸா தெரியுமே தவிர அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, அது எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். ரேஷியோல கொடுத்ததால இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏ வேல்யூ பி வேல்யூ எதுவுமே தெரியாதால, ஸோ இதை ஏன்னு எடுத்துக்க போறேன். டிவைட்லுக்கு பி போகும்போது மல்டிபிள் ஆகும் 2b/5. ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஏக்கு பதிலா 2b/5 யூஸ் பண்ண போறேன். ஸோ x/2b/5 பிளஸ் y/b. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். எப்பவுமே பை கீழே பை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ஸோ இது 2b ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2b டிவைட் தான் இருக்கு. அப்போ 5 தலைகீழ மாறுமா, x இன்ட்டு 5/2b பிளஸ் y/b ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் பாருங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட்டிங் 1, -4. ஸோ இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறேன் இன்ட்டு 5/2b பிளஸ் ஒய்யோட வேல்யூ -4 பிளஸ் இன்ட்டு மைனஸ் -4/b ஈக்குவல் டு 1. 5/2b -4/b ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு எப்பவுமே டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக என்ன பண்ணுவோம், ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணும். இங்க 2b இருக்கு, ஆனா இங்க 1b தான் இருக்கு. அப்ப இங்கேயும் 2 மாத்திரம் நம்ம என்ன பண்ணும், நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 5/2b மைனஸ், ஸோ மேலேயும் இங்க 2 மல்டிப்ளை பண்றோம், இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன 4 2s are 8/b into 2 2b ஈக்குவல் டு 1. ஸோ இங்க டினாமினேட்டர் ஈக்குவலா மாறிடுச்சு. அப்போ நியூமரேட்டர் அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 5 - 8 ஈக்குவல் டு 2b ஒன்ஸ் ஆயிடும். 2b டிவைட் இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். 1 into 2b 2b. ஸோ இப்போ b வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். 5 - 8 நமக்கு என்னது 3, பிகஸ்ட் நம்பர் மைனஸ். ஸோ -3 ஈக்குவல் டு 2b. b வேல்யூ தான் வேணும். அப்போ மல்டிபிளுக்கு 2 இந்த பக்கம் வரும்போது டிவைடா சேஞ்ச் ஆயிடும். b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த b வேல்யூ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல a ஈக்குவல் டு 2b/5, அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த b வேல்யூ என்ன பண்ண போறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டியூட் b ஈக்குவல் டு -3/2 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் a ஈக்குவல் டு 2b/5. a ஈக்குவல் டு 2 into 2b மல்டிபிள் இருக்கு. ஸோ அதில் மல்டிபிள் போட்டுருக்க -3/2 டிவைடட் பை 5. ஸோ இது 2 மல்டிபிள் தான் இருக்கு. 2 2 கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் a ஈக்குவல் டு -3/5. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. b வேல்யூ -3/2, a வேல்யூ -3/5. ஸோ கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. நம்ம y இன்டர்செப்ட் யூஸ் பண்ணி தான் கொடுத்த ரேஷியோ யூஸ் பண்ணி a/b எடுத்துட்டு அதை a வேல்யூவும் எடுத்து இன்டர்செப்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், b வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த b வேல்யூ எடுத்துட்டு போய் நாம யூஸ் பண்ண அந்த ஏல என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் 1ல b வேல்யூ a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனா கொஸ்டின்ல நமக்கு கேட்டது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுங்க, y இன்டர்செப்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க உங்களோட ஈக்குவேஷன்ல. ஸோ நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். x/a plus y/b equal to 1. ஸோ நமக்கு என்ன தெரியும், xோட a-ஓட வேல்யூ -3/5. ஸோ பை கீழே பை இருக்கு, பிளஸ் y
b ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், -3/2 equal to 1. So by கீழே by இந்த reciprocal ஆகுமா, x into 5/-3 plus y into 2/-3 equal to 1. So அப்போ நமக்கு எது சேஞ்ச் ஆகும் பாருங்க, நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க, 5 into x 5x -3. ஸோ இது நமக்கு என்ன வரும், 2 into y 2y. ஸோ கீழே ஒரு மைனஸ் இருக்குதுல, -2y/3 equal to 1. ஸோ 2 வேல்யூஸ்மே நமக்கு எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல மைனஸ் இருக்குன்னா அது என்ன அர்த்தம், நியூமரேட்டர்ல தான் இருக்கதா அர்த்தம். ஸோ 2 values are equal. ஸோ அப்போ -5x -2y equal to 3 இந்த சைடில் மல்டிப்ளை ஆகுது, 1 3 is 3 சேஞ்ச் ஆயிடும். நமக்கு எப்பவுமே ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கக்கூடாது, நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. ஸோ நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது, என்ன பண்ண போறேன், ஃபுல் வேல்யூஸையும் பாசிட்டிவா மாற்றணும். ஸோ அப்போ -5x -2y +3 இந்த பக்கம் வரும்போது -3 = 0. ஸோ பாசிட்டிவா நெகட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவா சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ டிவைடட் பை மைனஸ். ஸோ மைனஸால டிவைட் பண்ணும்போது நெகட்டிவ்லாம் பாசிட்டிவா மாறப்போகுது. 5x + 2y + 3 = 0. ஸோ ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெகட்டிவ்ல பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சப்டிவிஷன் 2. Passing through -8,4 and making equal intercept of a coordinate axis நம்ம கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, x வேல்யூ y வேல்யூ, அண்ட் மேக்கிங் ஏ ஈக்குவல் இன்டர்செப்ட். சேம் இன்டர்செப்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஈக்குவல் இன்டர்செப்ட்னால நம்ம இதற்கு என்ன கண்டுபிடிப்போம், a வேல்யூ b வேல்யூ தான். ஸோ அப்போ ஈக்குவல் இன்டர்செப்ட் மீன்ஸ் a equal to b, a வேல்யூ b வேல்யூ ஈக்குவல் சொல்லிட்டாங்க ஆன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா x/a plus y/b equal to 1 தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ஈக்குவல் இன்டர்செப்ட் நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் ஸோ ஏவும் பி தான் நமக்கு இன்டர்செப்ட்ஸு, அது ரெண்டும் ஈக்குவல்னால a ஈக்குவல் டு b எழுதிக்க வேண்டியதான். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஏவும் பி ஈக்குவல்ன்றதால x/a + y/a, பிக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போதான் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் நமக்கு பிளாட்டிங் பாயிண்ட் தெரியும்ல. ஸோ பிளாட்டிங் பாயிண்ட் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் -8,4. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -8/a + 4/a equal to 1. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் இருக்கு. டிவைட்ல கேந்து போகும்போது மல்டிபிள் ஆகும். -8 + 4 equal to a. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. a வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, -4. இப்போ இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்னா, நம்ம ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு என்ன இருக்கு, வேல்யூஸும் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. நீங்க ஏன் a வேல்யூ கண்டுபிடிச்சு b வேல்யூ கண்டுபிடிக்கலாம், a b ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான். ஸோ a -4 தான், b வேல்யூ -4 தான். அப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இல்லைனாலும் நீங்க ஜெனரல் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்ம கரெக்டா வரும். ஸோ சப்ஸ்டியூட் a equal to -4 in first equation. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளோட ஜெனரல் இன்டர்செப்ட் ஃபார்ம் தான், x/a + y/b equal to 1. ஸோ x equal to x/-4 plus y, b யோட வேல்யூ என்னது, a -4னா b வேல்யூ -4 தான். ஸோ -4 equal to 1. ஸோ a equal to -4 and b equal to -4. both are -4 தான். உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்னு ரெண்டுத்துமே நான் எழுதிருக்கேன். ஸோ போத் ஆர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதா, x + y equal to டிவைட்லுக்கு -4 அந்த சைடில் போகும்போது நமக்கு என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். -4 × 1 -4. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக -4 இந்த பக்கம் கொண்டு வருவோம். x + y -4 + 4 சேஞ்ச் ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ ஹோம்ஒர்க் சப்டிவிஷன் 3 இதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுங்க. சேம் இதே மாடல் தான், 13th one மாடல் தான். 4x - 9y + 36 = 0. Thank you students.